இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ரட்சிப்பின் அலங்கார வஸ்திரம் அல்லது கல்யாண வஸ்திரம் என்கிற தலையங்கத்திலே நான் ஒரு இறை செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். செய்தியின் தலையங்கமாக கல்யாண வஸ்திரம் அல்லது ரட்சிப்பின் அலங்கார வஸ்திரம் அது என்ன என்பதை குறித்து வெகு சில ஆதார வசனங்களை கொண்டு நான் உங்களோடு இந்த இறை செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மன விருப்பமுள்ள சகோதர சகோதரிகள் இந்த இறை செய்தியோடு இணைந்திருக்கலாம். இதில் 3 வேத பகுதிகள் இணைந்து வருகிறது. ஒன்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். படிக்கிறேன், கேளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. 2வது வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தினுடைய நடுப்பகுதி. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தினுடைய நடுப்பகுதி. நான் அந்த வசனத்தையே படித்து விடுகிறேன். நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு பெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இந்த வசனத்தினுடைய நடுப்பகுதி. நீ உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும். அந்த பகுதியை, அந்த நடுப்பகுதியை இந்த செய்தியின் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுகிறேன். 3வதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய கல்யாண வஸ்திரம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரையிலும். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் மட்டும். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு கூட இந்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது, தியானிப்பதற்கு சற்று கடினமானது, புரிந்து கொள்வதும் சற்று கடினமானது. கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது, அதை விவரிக்கின்ற வியாக்கியானம் செய்கின்ற போது அதை கேட்பதற்கு கசப்பாக இருக்கும். புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும்.
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒரு சிறு ஜெபத்தோடு கூட இந்த இறைவாக்குகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜெபம். எங்கள் அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக தகப்பனே, உம்முடைய திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசத்தோடு அவர் சிலுவையிலே சிந்தின திரு ரத்தம் கடைசி நாட்களிலே வெளியாக்கப்படும்படியாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற மகா பெரிதான ரட்சிப்பின் செயல்கள் நிறைவேற்றப்படும் நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பெண் பனி போல், புல் பூண்டுகளின் மேல் பெய்யும் பெண் பனி போல் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஆத்மாக்களின் மேலும், மாம்ச சரீரத்தில் உயிரோடு இருந்து நடைபுணங்களாய் செத்த அருவருப்புகளோடு அசுத்தங்களோடு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைய போலி கிறிஸ்தவர்கள் மேலும் எங்கள் மேலும் கிறிஸ்துவின் ரத்தம் புல்பூண்டுகளின் மேல் பெய்யும் வெண் பனி போல் பெய்கிற போது அந்த இரத்தத்தை, அந்த வெண் பனியாகிய கிறிஸ்துவின் ரத்தம் என்கிற அந்த ஜீவ தண்ணீரினால், அந்த சுத்த ஜலத்தினால் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதனால் பாவமர அழுக்கிற எங்கள் பாவ சரீரங்களும் உள்ளான இருதயங்களும் பூரணமாய் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு பிடமிடப்பட்டவர்களாயும் எங்கள் அவலட்சணமாகிய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு ரட்சிப்பின் மேன்மையான எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தினுடைய மேன்மையான ரட்சிப்பின் அலங்கார வஸ்திரங்களை நாங்கள் உடுத்திக் கொள்ளவும், எங்கள் அவலட்சணமாகிய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை போல ஒளி வீசுகின்ற பிரகாசிக்கிற வெண் வஸ்திரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள, நாங்கள் இழந்து போன தேவசாயலாகிய ஒளியின் வஸ்திரத்தை பிரகாசிக்கிற வெண்வஸ்திரங்களாய் கிறிஸ்துவின் அர்த்தத்தின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். இந்த செய்தியை கேட்கிற அனைத்து உம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த பிரகாசிக்கிற வெண் வஸ்திரங்களை இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்படும் இரத்தத்தின் வழியாக பெற்றுக்கொள்ளுகின்ற நல்ல அனுபவங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள, அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் ஆயத்தப்படுத்தும்படியாய், தகுதிப்படுத்தும்படியாய் உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். இங்கே கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகராயிருந்தோம், ஏராளமானவர்களாயிருந்தோம். தகுதியற்றவர்களாய் அபாத்திரர்களாய் போயிருக்கிற அநேகரை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே வெண்வஸ்திரம், கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் ஒருவன் உள்ளே பிரவேசித்திருக்கிறதை கண்டு, ராஜாவாகிய கிறிஸ்து கண்டு, மணவாளனாகிய கிறிஸ்து கண்டு, சகோதரனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் எப்படி உள்ளே வந்தாய் என்று கேட்ட பொழுது அவன் பேசுவதற்கு, மறுபடி பதில் கொடுப்பதற்கு முடியாதவனாய் வாயடைத்து நின்றான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல நாங்கள் அங்கே கல்யாண வஸ்திரம் இல்லாதவர்களாய் குறுக்கு வழிகளிலே பின்வாசல் வழியாக கல்யாண சாலைக்குள்ளே பிரவேசியாதபடிக்கும் கல்யாண வஸ்திரமாகிய எங்கள் ஆத்தும ரட்சிப்பின் ஒளியாகிய பிரகாசிக்கிற வெண்வஸ்திரங்களை நாங்கள் உடுத்திக் கொண்டவர்களாய் மணவாளனாகிய கிறிஸ்துவின் கல்யாண சாலைக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க, இந்த செய்தியை கேட்கிற அனைவருக்கும், இதை பேசுகிற அடிமைக்கும் நீர் இரக்கம் பாராட்டும்படியாய் உம்முடைய மேலான கிருபையின் விசுவாசத்தை எங்கள் உள்ளங்களிலே ஊன்ற கட்டும்படியாய் உமது சமூகத்திலே மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த இறைவாக்குகளை நாங்கள் தியானிக்கிற போது தூய் ஆவியானவருடைய ஆற்றல் மிக்க வார்த்தைகள், வெளிப்பாடுகள், இந்த வார்த்தைகளின் வழியாக எங்கள் உள்ளங்களை ஆட்கொள்ள நிரப்ப தேவரீர் கிருபை செய்யும்படியாய், எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பிதாவே உம்முடைய வலது பாரிசத்திலே அமர்ந்து பரிந்து மன்றாடி கொண்டிருக்கிற, பரிந்துரை ஜபம் செய்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜபிக்கிறோம். ஜபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உவமை ஒரு கருத்துரையின் மூலமாக இந்த கல்யாண வஸ்திரத்தை குறித்து விவரிக்கிறார்.
இந்த கல்யாண வஸ்திரத்தை குறித்து இதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தராக, கர்த்தருடைய ஆவியானவராக, கர்த்தர் என்றும் தேவனாகிய கர்த்தர் என்றும் கர்த்தராகிய ஆண்டவர் என்றும் ஆண்டவர் என்றும் கர்த்தருடைய ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர் என்றும் பழைய ஏற்பாட்டின் புத்தகங்களிலே, தீர்க்க தரிசன புத்தகங்களிலே, சங்கீதங்களிலே உரைக்கப்படுகிற, சொல்லப்பட்டிருக்கிற, சுட்டி காட்டப்பட்டிருக்கிற அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இங்கே மனித குமாரனாக பிறந்த இம்மானுவேல், இயேசு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிற இயேசு என்னும் நாமத்திலேயும் ஆவியானவராகிய அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாகிய கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியானவராகவும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே நாமத்திலே நம் மத்தியிலே வெளிப்பட்டவர் அந்த இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். அந்த இரட்சகராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற, கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆம், மணவாளனாகிய கிறிஸ்துவனுடைய ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவருக்காக பூமியிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்த சபையின் மக்கள் தான் இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டி சபை. ஆட்டுக்குட்டியானவருடைய மணவாட்டி சபையின் அங்கத்தினர்களாய் உலகமெங்கிலும் இருந்து கூட்டி சேர்க்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் கல்யாண விருந்துக்கு. அதற்கு சில தகுதிகள் இருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கல்யாணத்திற்கு சென்றடைவதற்கு, அந்த கல்யாண சாலை என்பது பரலோக ராஜ்யம், அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளே சென்றடைவதற்கு சில தகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகுதிகளை பின்பற்றாதவர்கள் எவரும் கிருபையினாலே போக முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்படலாம் கிருபையினாலே, இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசத்தை கொண்டு, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மேல் இருக்கிற விசுவாசத்தை கொண்டு, தேவ கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்படலாம். ஆனால் நான் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டேன், நான் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அருவருப்புகளோடு, அசுத்தங்களோடு, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாய் இவ்வுலகத்தின் வெண்வஸ்திரங்களை, வெள்ளை சேலைகளை, வெள்ளை சட்டைகளை, வெள்ளை வேஷ்டிகளை, வெள்ளை பேண்ட் சட்டைகளை, கோட்டுகளை அணிந்து கொண்டு கல்யாண சாலைக்குள்ளே மணவாளனாகிய கிறிஸ்துவனுடைய மணவாட்டி சபை என் அங்கத்தினர்களாக கல்யாண சாலைக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் அவர்கள் தகுதியற்றவர்களாய் போனார்கள். கல்யாண வஸ்திரத்தை, ரட்சிப்பின் அலங்கார வஸ்திரமாகிய, மீட்பின் வஸ்திரமாகிய அந்த கல்யாண வஸ்திரத்தை, அந்த பிரகாசிக்கிற வெண் வஸ்திரத்தை, தேவ சாயலாகிய ஒளியின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டவர்களாய் கல்யாண சாலைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய அனுமதி சீட்டு. கல்யாண சாலைக்குள்ளே பிரவேசிப்பதற்கு மணவாளனாகிய கிறிஸ்துவின் மணவாட்டி சபையின் அங்கத்தினர்களாய் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கல்யாண விருந்துக்கு நீங்கள் போக வேண்டும் என்றால் அதற்கான அனுமதி சீட்டு அது. நீங்கள் இழந்து போன உங்களிலே இழந்து போயிருக்கிற தேவ சாயலாகிய ஒளியின் வஸ்திரம் என்கிற உங்கள் ஆத்மாவின் ரட்சிப்பின் அலங்கார வஸ்திரம் என்கிற கல்யாண வஸ்திரம், அது பிரகாசிக்கிற வெண்வஸ்திரமாக இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வெண்வஸ்திரங்கள் அல்ல. நான் போட்டிருக்கிற இந்த சட்டையை வெள்ளை கலர் சட்டையா போட்டு, இந்த பேண்டை வெள்ளை கலர் பேண்டா போட்டுக்கிட்டு அங்கே உள்ள போக முடியாது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது பிரகாசிக்கிற தேவ சாயலாகிய ஒளியின் வெண்வஸ்திரமாக இருக்க வேண்டும். இதுதான் அடிப்படை தகுதி. இதற்கான சில வழிமுறைகள், நெறிமுறைகள் இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலினால் தான் அந்த வஸ்திரத்தை பெற முடியும். இவ்வுலகத்தின் எந்த தண்ணீர் ஸ்நானத்தினாலும் பெற முடியாது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது தெளிப்பு ஸ்நானமாக இருந்தாலும் சரி, ஊற்றுதல் ஸ்நானமாக இருந்தாலும் சரி, முழுக்குதல் ஸ்நானமாக இருந்தாலும் சரி, தடவுதல் ஸ்நானமாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்நானத்தினாலும் எந்த அபிஷேகத்தினாலும்
இழந்து போன தேவசாயலாகிய ஒளியின் வஸ்திரத்தை பிரகாசிக்கிற வெண்வஸ்திரங்களாய், கல்யாண வஸ்திரமாய், ரட்சிப்பின் அலங்கார வஸ்திரமாய் உடுத்திக் கொள்ள முடியாது. இப்படி உலக பிரகாரமாக அது போலியான வெண்வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு கல்யாண சாலைக்குள்ளே போக முடியாது. அதான் நிபந்தனை. இந்த தகுதிக்கு, இதற்கு தகுதிப்பட்டவர்கள் யாரும் இல்லை. அழைக்கப்பட்டவர்கள் யாரும் தகுதியாகவில்லை. அதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகையால் 9ஆம் வசனம் மத்தேயு 22:9, ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே, அதாவது வழி சந்திப்புகளிலே, ஆங்கில வேதாகமம் ஹைவேஸ், சைட்ஸ் ஆஃப் அல்லது ஜங்ஷன்ஸ் ஆஃப் ஹைவேஸ் என்று சொல்லுகிறது. அதாவது பெருவழி சந்திப்புகளிலே போய், ஏன்னா நமக்கு தெரியும் பெருவழி சந்திப்புகள் தான் வேலை வெட்டி இல்லாத நல்லவர்களும் பொல்லாதவர்களும் கூடியிருப்பார்கள் அங்காங்கே. உங்களுக்கு தெரியுமே, பெருவழி சந்திப்புகளில் அங்கே போக சொல்கிறார். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும், உங்கள் கண்களிலே காண்கிற அனைவரையும், அங்கங்கே கூடியிருக்கிற அனைவரையும், நல்லவனோ கெட்டவனோ பொல்லாதவனோ, ரவுடியோ கொலைபாதகனோ கொள்ளக்காரனோ வேசியோ விபச்சாரியோ விபச்சாரக்கள்ளனோ திருடனோ கொள்ளைக்காரனோ எவனாக இருந்தாலும் வழியிலே காணப்படுகிற அனைவரையும் யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். ஆம், இந்த வழியிலே காணப்படுகிறவர்கள் தான் நாம். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு கூட்டம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டிருந்தவர்கள் இருந்தார்கள். யார்? விழுந்து போன தேவதூதர்கள் அனைவரும் அழைக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். மணவாளனாகிய கிறிஸ்துவனுடைய மணவாட்டி கல்யாண விருந்துக்கு. அதோடு பூமியிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களாகிய இஸ்ராயேலர்கள் எனப்பட்ட யூதர்கள் அனைவரும், இஸ்ராயேலின் 12 கோத்திரங்களை சார்ந்த யூதர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ரட்சிப்பின் மேன்மையை பெற்றுக்கொள்ள, பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை தங்களுடைய ரட்சிப்பின் அலங்கார வஸ்திரங்களாய், தங்களுடைய பிரகாசிக்கிற வெண்வஸ்திரங்களாய், தேவ சாயலாகிய ஒளியின் வஸ்திரங்களாய் தரித்துக் கொள்ள விரும்பாமல் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து தள்ளினார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதான் அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராக போனார்கள். அழைக்கப்பட்டவர்கள் 2 கூட்டத்தார். ஒன்று, மாமிச கண்களுக்கு தெரியாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, இருப்பிடமின்றி நிலையான இடமின்றி அலைந்து கொண்டிருக்கிற விழுந்து போன தூதர்களின் கூட்டம். அதாவது ஆவி உலகத்தில் அலைந்து கொண்டிருக்கிறவர்கள். அவர்கள் தான் இங்கு ஆவிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, பூமியின் ஜனங்களின் நடுவிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களாகிய இஸ்ராயேலர்கள். இஸ்ராயேல் என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட யூத ஜனம் அல்லது இஸ்ராயேல் ஜனம் அனைவரும் அபாத்திரர்களாய் போனார்கள், தகுதியற்றவர்களாய் போனார்கள். அது ஏன்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக, மீட்பராக, ஆண்டவராக, தேவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை, மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து வாருங்கள். புற ஜாதிகளாகிய நமக்கு இந்த பூலோகத்திலே இருக்கிற சகல தேசங்களிலும் தீவுகளிலும் மலைகளிலும் வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய மூதாதையர்களுக்கு இந்த நற்செய்தி கிடைத்தது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு போகக்கூடிய தேவ ஜனங்களாக அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது நற்செய்தி கொடுக்கப்பட்டது. ஆகையால் 10ஆம் வசனம், அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழி சந்திகளிலே போய், வழிகளிலே போய், எந்த ஊழியக்காரர்? நற்செய்தி அறிவிக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், இயேசு கிறிஸ்துவே மெய்யான உலக ரட்சகர், இயேசு கிறிஸ்துவே மெய்யான ஆத்தும மீட்பர், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தமே உங்கள் பாவங்களையும் உங்கள் ஆத்துமாக்களையும் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உள்ளும் புறம்பும் பாவமர அழுக்கற கழுவி சுத்திகரித்து வெண்மையாக்கும், தூய்மையாக்கும், தேவனுடைய ஆலயங்களாய், தேவனுடைய வீடுகளாய், தேவனுடைய மக்களாய் உங்களை மாற்றும் என்று பிரசங்கித்தார்கள். நல்லாருக்கும் பொல்லாருக்கும் பிரசங்கித்தார்கள். வழியிலே, தெரு வீதிகளிலே
சபைகளிலே கூட்டம் கூடுகிற இடங்களிலே எங்கெல்லாம் காண கிடைக்கிற மனிதர்களை எல்லாருக்கும் சொன்னார்கள். இன்று ஊடகங்கள் வாயிலாகவும் சொல்லுகிறார்கள். உலகமெங்கும் போகிறது. இங்க இருந்து பேசுறேன், உலகமெல்லாம் போகிறது. பார்க்கிறார்கள் அநேகர். ஆனால் மனம் திரும்புகிறார்களா, இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளுகிறார்களா என்பது தேவனுக்குத்தான் வெளிச்சம், அவர்களுக்கும் வெளிச்சம். ஏன்னா அதுல சில புரட்டு உபதேசங்கள் நிறைய இருக்கு. புரட்டு உபதேசங்களை நம்புகிறவர்கள் இந்த செய்தியை கேட்க மாட்டாங்க. ஏன்? ஒரே ஒரு காரணத்தை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலை குறித்து அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. தீர்க்க தரிசன புத்தகங்களிலே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை கூறியிருக்கிறார், அப்போஸ்தலர்கள் கூறி அறிவித்திருக்கிறார்கள். ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று இயேசு கிறிஸ்துவை கூறியிருக்கிறார். எந்த ஆவியும் எந்த ஜலமும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்த போகிற அந்த இரத்தத்திலே இருக்கிற சுத்த ஜலமும் ஜீவ தண்ணீரும் ஜீவனின் ஆவியும் ஜீவ ஆவியும் ஜலமுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ரத்தம். இதை பரிசுத்த ஆவியானவர் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே உறுதிப்படுத்துகிறார். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3: 1 ஆவி, 2 ஜலம், 3 ரத்தம். இம்மூன்றும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தில் ஒன்றாயிருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிற தேவ ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் கிறிஸ்துவின் ரத்தமும் அந்த ரத்தத்தில் இருக்கிற தண்ணீரும் அந்த ஜீவ தண்ணீரும் தான் உன் பாவங்களை கழுவும். இந்த ஜீவ சுத்த ஜலத்திலும் இந்த ஆவியிலும் ஆவியினாலும் ஜலத்தினாலும் நீ மறுபடி பிறக்க வேண்டும், கழுவப்பட வேண்டும், கழுவப்பட்டு மறுபடி பிறக்க வேண்டும். ஆனால் இன்றைய உலகம் பிசாசுகளின் ஆவிகளால் நிறைந்து இவ்வுலகத்தின் தண்ணீர்களிலே முழுகினால் போதும். தண்ணீர் ஸ்நானம் போதுமானது பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கு. தண்ணீர் ஸ்நானமாகிய அபிஷேகம் இல்லாமல் பரலோகத்திற்கு போக முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது, மறுபடி பிறக்க முடியாது, பரிசுத்த ஆவியை வர முடியாது என்றெல்லாம் கதை கட்டுகிறார்கள். இந்த கம்பி கதைகளை நம்புகிறவர்கள், இந்த கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்கிறவர்கள் இந்த சத்தியவசன செய்திகளுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்? அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அசுத்தமானது. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு. அவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி அதை தங்கள் காலின் கீழ் மிதித்து போட்டு இவ்வுலகத்தின் தண்ணீர்களினால் தங்களை கழுவிக் கொள்ளுகிறார்கள். ஏசாயா 66ஆம் வசனத்திலும் இருக்கிறது, 17ஆம் வசனத்திலும் இருக்கிறது. இவைகளை, இந்த வசனங்களை அவர்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். இவர்களால், இன்றைய புரட்டு உபதேசக்காரர்களால் இந்த வசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அவைகளும் தேவனுடைய வார்த்தைகள் தான். இவர்கள் பிசாசுகளின் ஆவிகளால் நிறைந்து தீர்க்க தரிசனங்களையும் தேவனுடைய வார்த்தைகளையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய ஆத்மாவிலோ சூனியம், அருவருப்பு, அசுத்தம், கொள்ளை, பணம், பொருள், இன்பம் இவைகளாலே நிறைந்திருக்கிறது. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே நான் அடுத்த வசனத்துக்கு வரேன். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் அனைவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. வந்தவன் போனவன் இருந்தவன் கிடந்தவன் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாங்க. அங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா இல்லைங்கிறது இல்லை, எல்லாரும் சொல்லிக் கொள்கிறார்கள் நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லா கிறிஸ்தவர்களும் சொல்லுகிறார்கள் நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள், நாங்கள் மறுபடி பிறந்தவர்கள். ஆனா அங்க போகும்போது தான் தெரியும். எங்க போகும்போது கல்யாண சாலைக்குள்ள போயாச்சு, அப்புறம் தான் தெரியும். அப்பொழுது ராஜா வருகிறார். 11ஆம் வசனம், விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை கண்டு. இன்றைய கிறிஸ்தவ உலகில் அனைவரும் கல்யாண வஸ்திரம் இல்லாதவர்களே. ஆனால் அங்கே உருவமையாக ஒரு உதாரணமாக ஒருவனை காட்டுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்து வழிகிறது. ஆனால் அங்கே உள்ளே யாருக்கு இல்லை, ஒருவன் கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாயிருக்கிறான். எது அந்த கல்யாண வஸ்திரம்? அதான் ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எலும்பு எலும்பு
உன் வல்லமையை தரித்துக்கொள். சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எது கல்யாண வஸ்திரம்? எது ரட்சிப்பின் அலங்கார வஸ்திரம்? எது தேவசாயலாகிய ஒளியின் பெண் வஸ்திரம் என்பதை நான் உங்களுக்கு இந்த வசன விளக்க இந்த இடத்திலே கடமைப்படுகிறேன். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அப்படின்னா என்ன? சீயோன் குமாரர்களே, தேவ ஜனமே, தேவனுடைய பரிசுத்த பட்டணத்து மக்களே, கிறிஸ்துவின் ரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ ஜனமே, எழும்பு. நீ உறங்கியது போதும், எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் பலனாகிய கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக்கொள். உன் பலனாகிய உன் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையை, தூய ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள். அதோடு நின்று விடாதே. பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, தேவனுடைய ஆலயமாக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமே, உன் அலங்கார வஸ்திரங்களை தரித்துக்கொள். அலங்கார வஸ்திரம் தான் கல்யாண வஸ்திரம். உன் ரட்சிப்பின், உன் ஆத்துமாவின் ரட்சிப்பின், உன் உள்ளான இருதயம், உன் மனசாட்சி, உன் உள்ளான இருதயத்திலே குடிகொண்டிருக்கிற உன் ஜீவனாகிய ஆத்துமா, அந்த ஜீவாத்துமாவின் ரட்சிப்பு, அதை நீ பெற்றிருக்கிறாயா? அதை நீயே சோதித்து பார்க்க வேண்டும். உன் ஆத்துமாவின் ரட்சிப்பு உனக்குள்ளே இருக்கிறதா? உன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியாக உன் இருதயத்திலே எரிந்து கொண்டிருக்கிறதா? அது உன் முகத்திலே அந்த ரட்சிப்பின் ஒளி, ரட்சிப்பின் தீவட்டியாக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக உன் முக நெற்றி காணப்படுகிறதா? விளக்க கொளுத்தி எல்லாம் விளக்க கொளுத்தி பார்க்க வேண்டாம். உன் அகக்கண் திறக்கப்பட வேண்டும். உன் ஆன்மீக கண்கள் திறக்கப்பட வேண்டும். அது ஆன்மீக கண்கள் குருடாகி சொருகி போன கிறிஸ்தவனாக இராதே. அடுத்த வசனத்தில் சொல்றேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ரட்சிப்பின் அலங்கார வஸ்திரம், உன் ஆத்துமா ரட்சிப்பின், உன் சரீர விடுதலை அல்ல, உன் ஆத்துமா, உன் ஜீவாத்துமாவின் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நீ பெறுகிற போது தேவசாயலாகிய ஒளி உனக்குள்ளே வந்திருக்கிறது. அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் கிறிஸ்து இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை எங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்க செய்தார். நீ ரட்சிக்கப்பட்ட போது, உன்னை ஒருவன் ரட்சித்த போது, ஆண்டவர் தான் ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள், என்னை அந்த ஊழியக்காரர் ரட்சித்தார், இந்த ஊழியக்காரர் ரட்சித்தார் என்று. இல்லை, என்னை முழுக்க ஸ்நானம் ரட்சித்தது, என்னை பரிசுத்த ஆவியானவர் ரட்சித்தார் என்று. ரட்சிப்பு கர்த்தருடையது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடையது. அவர்தான் உன்னை ரட்சித்திருக்க வேண்டும். நீ அவர் யார் யாரையெல்லாம் ரட்சிப்பின் ஊடகங்களாக பயன்படுத்துகிறாரோ அவர்களெல்லாம் எங்களை ரட்சித்தார்கள் என்று சொல்லுகிறாய். ஸ்நானம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறாய். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உன் ரட்சிப்பு, உன் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு உன் ஆத்துமா எரிகிற தீவட்டியாக. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீயோனி நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும், அது ரட்சிப்பு பிரகாசத்தை போலவும், அது ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். உன் ஆத்துமாவின் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியாக உனக்குள்ளே எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக எரிகிறதா? அதன் ஒளி பிரகாசம் உன் முகத்திலே பிரகாசமாய் வெளிவீசுகிறதா என்றால் நீ ரட்சிக்கப்பட்டவன். அதுதான் அந்த எரிந்து பிரகாசிக்கிற ஒளி விளக்கினுடைய பிரகாசமான வெண்வஸ்திரம் தான் உன் ரட்சிப்பின் அலங்கார வஸ்திரம். வெள்ளச்சீலை இல்லை, வெள்ளை சட்டை இல்லை, வெள்ளை வேஷ்டி இல்லை, வெள்ளை பேண்ட் இல்லை, வெள்ளை கோட் இல்லை. இது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளின் அடையாளம், வெள்ளை. ஆனால் பிரகாசிக்கிற வெண்வஸ்திரமாகிய ஒளி உன்னிலிருந்து, உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து உன் ஜீவாத்மா எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாறி அதன் ஒளி உன்னிலிருந்து உலகத்திலே வீச வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். இந்த வெண்வஸ்திரம் இல்லாமல் நீ அங்க போகக்கூடாது. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ராஜா விருந்து சாலைக்குள்ளே பிரவேசிக்கிறார், கல்யாண சாலைக்குள்ளே விருந்தாளிகளை பார்க்க விரும்புகிறார். அங்கே ஒருவன், அங்கே அமர்ந்திருக்கிறவர்களில் ஒருவன்
ஏராளமானவர் வந்திருக்கிறார்கள். அங்கே உள்ளே அமர்ந்திருக்கிறவர்களில் ஒருவன் கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய், ரட்சிப்பின் ஆத்தும ரட்சிப்பின் அலங்கார வஸ்திரமாகிய ஒளியின் வஸ்திரம் இல்லாதவனாய் அங்கே அமர்ந்திருக்கிறான். அவர் சொல்லுகிறார் மத்தேயு 22 அதிகாரம் 12 வசனத்திலே, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கல்யாண சாலைக்குள்ளே, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண சாலைக்குள்ளே, மணவாளனாகிய கிறிஸ்துவின் மணவாட்டி சபைக்குள்ளே, அவருடைய கல்யாண விருந்திலே நீ பங்கெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நிபந்தனை, ஒரு தகுதி இருக்கிறது. நீ இழந்து போன தேவசாயலாகிய ஒளியின் வஸ்திரத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு ஆவி ஆத்மாவிலே ரட்சிக்கப்பட்டு நீ கிறிஸ்தேசுவின் முகத்தில் இருக்கிற தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளியின் வெண்வஸ்திரத்தை நீ உன்னிலே பிரகாசிக்கிறவனாக மாறியிருக்க வேண்டும். மாறியிருக்கிறையா? உன்னை நடத்தினவர்கள் மாறுகிறார்களா? நீ யாரை தேவனுடைய மனுஷன், யாரை பரிசுத்தாவான், யார் உனக்கு அபிஷேகம் தந்தானோ அவனை எல்லாம் பரிசுத்தவான் என்றும் அவனை தேவனுடைய மனுஷன் என்றும் சொல்லுகிறாயே, அவனிடத்தில் அவனுடைய ரட்சிப்பின் ஒளி வீசுகிறதா? இல்லை, உன்னிடத்தில் நீ அவர்கள் மூலமாய் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் ஒளி உன்மேல் வீசுகிறதா, பிரகாசிக்கிறதா? அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். நீ வெள்ளச்சீலையை மூடினா எல்லாம் நிர்வாணம் மறையாது. இது ஆவிக்குரிய நிர்வாணம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். பதில் சொல்ல வாய் எழும்பல. கள்ளத்தனமா குறுக்கு வழியாக வந்திருக்கிறான், பக்க வழியாக. கல்யாண சாலையில 12 வாசல் இருக்கும். அதுல ஒன்று தலைவாசல். முதல் வாசல் தலைவாசலிலே, அந்த வாசல் இயேசு கிறிஸ்துவாகிய வாசல். நானே வாசலாயிருக்கிறேன், நானே வழியாயிருக்கிறேன் என்று சொன்னார். நானே வாசல். ஆட்டுக்குட்டிகளுக்கு தொழுவத்திலே கல்யாண சாலைக்குள்ளே பிரவேசிப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் மணவாட்டி சபைக்குள்ளே கல்யாண சாலைக்குள்ளே செல்வதற்கு, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கல்யாண விருந்துக்கு செல்வதற்கு தலைவாசல் வழியாகத்தான் பிரவேசிக்க வேண்டும். அவர் வாசலும் இயேசு கிறிஸ்துவே, மணவாளனும் இயேசு கிறிஸ்துவே. மணவாட்டி சபைக்குள்ளே செல்வதற்கு, பரலோக ராஜ்யத்திற்கு அல்லது கல்யாண சாலைக்கு, விருந்து சாலைக்குள்ளே பிரவேசிப்பதற்கான வாசலும் இயேசு கிறிஸ்துவே, வழியும் இயேசு கிறிஸ்துவே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார். நம்ம தான் கனவு பாடமா படிச்சிருக்கோம், ஆனா அதை கை கொண்டதில்லையே, அனுபவித்து ருசித்து பார்த்ததில்லையே. இன்னெப்படி கல்யாண சாலைக்குள்ளே பிரவேசிப்பது? இன்னெப்படி அவருடைய கேள்விக்கு பதிலளிப்பது? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, அவர் கேட்கிறார், நீ கல்யாண வஸ்திரம், அதாவது ரட்சிப்பின் அலங்கார வஸ்திரமாகிய ஒளியின் வெண்வஸ்திரமாகிய அந்த பிரகாசிக்கிற வெண்வஸ்திரமாகிய கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் நீ எப்படி விருந்து சாலைக்குள்ளே கல்யாண சாலைக்குள்ளே வந்தாய்? அவனுக்கு வாய் திறக்க முடியல, அவருக்கு பதில் சொல்ல முடியல. அவர் சொல்லுகிறார் வேலைக்காரர்களை நோக்கி, இவனை கைகளையும் கால்களையும் கட்டி வெளியிலே, புறம்பான வெளியிலே, வெட்ட வெளியிலே, இருளிலே கொண்டு போய் போடுங்கள். அங்கே அழுகையும் பல் கடிப்பும் உண்டாயிருக்கும். நர நர என்று பல்ல கடிச்சுக்கிட்டே இருப்பான். குளிர், நெருப்பு வெந்துகிட்டே இருக்கும், சாகாது. அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற அந்த புறம்பான இருளிலே போடுங்கள் என்று சொன்னார். எங்கே போக போகிறாய்? குறுக்கு வழியிலே. இவ்வுலகத்தின் தண்ணீர்களில் ஸ்நானம் வாங்கி நீ ரட்சிக்கப்பட்டவனாய், இவ்வுலகத்தின் ஆவிகளால் நீ அபிஷேகம் பெற்று மறுபடி பிறந்தவனாய் நீ பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க விரும்புகிறாயா? உன் நிலை என்ன? கைகளும் கால்களும் கட்டப்பட்டு அக்கினி எரிகிற எரிநரகத்தின் அக்கினி கடலிலே வீசப்படுவீர்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அதற்காகத்தான் சொல்கிறார், இங்கே தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ராஜாவாகிய இயேசு அந்த மனிதனுடைய கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் கல்யாண சாலைக்குள்ளே, விருந்து சாலைக்குள்ளே பிரவேசித்திருந்த அந்த மனிதனுடைய நிர்வாணத்தை கண்டார்.
அதனுடைய வெண்வஸ்திரம் உடுத்தியிருந்த வெண்வஸ்திரம் அல்ல, உலகத்தின் வெண்வஸ்திரம். வண்ணானால் வெளுக்கப்படுகிற, துணி நெய்கிறவர்களால் நெய்யப்படுகிற வெண்வஸ்திரத்தின் அடையாளத்தை அல்ல, அவர் அவனை ஊடுருவி பார்த்தார். மனித இருதயங்களை ஆராய்ந்தறிகிற கர்த்தர். உனக்குள்ளே இருப்பது, உனக்குள்ளில் இருப்பது, உனக்கு மனுஷனுக்கு உனக்குள்ளில் என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தருக்கு, ஆவிகளின் பிதாவாகிய பரலோக தேவனுக்கு நீ அவருக்கு முன்பாக வெளியரங்கமாயும் நிர்வாணமாயும் இருக்கிறாய். ஏன்? ஒளி இல்லை உன்னில், பிரகாசிக்கிற ஒளியின் வெண்வஸ்திரம் இல்லை. அவன் நிர்வாணமாயிருக்கிறதை கண்டான். அதனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவராக, உயிர்த்தெழுந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராக நின்று பரிசுத்த யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும். முந்தின செய்தியிலே சொல்லியிருப்பேன். இதே வசனத்தை தான் முந்தின செய்தியிலே விவரித்தேன். அந்த செய்தியிலே சொல்லியிருப்பேன், திரும்பி பாருங்க. அதாவது நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன், பொன்னையும் வெள்ளியையும் புடமிட்டு நெருப்பிலே உருக்கி 7 முறை திரும்ப திரும்ப உருக்குவார்கள். ஒரு முறை அல்ல, ஒரு முறை, முதல் முறை நெருப்பிலே உருக்கி தண்ணீராய் ஓடவிட்டு அதை உறைய விட்டு அது கட்டி தங்க கட்டியாக மாறிய போது திரும்பவும் அதை எடுத்து நெருப்பிலே உருக்குவார்கள். அப்படி 7 முறை திரும்ப திரும்ப உருக்கி. இது உபத்திரவம், இது பாடுகள், இது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீ ரட்சிக்கப்படுகிறவனுக்கு கொடுக்கப்படுகிற உபத்திரவம். 7 முறை நெருப்பு குகையிலே, அக்கினி குகையிலே நீ உருக்கப்பட வேண்டும். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. அந்நாட்களிலே நான் உங்களை வெள்ளியும் இரும்பும் பித்தளையும் தகரமும் ஈயமும் வெங்கலமும் இரும்பும் வெள்ளியும் பொன்னுமாய் போன உங்கள் ஆத்துமாக்களை நான் அக்கினி குகையிலே தள்ளி உருக்குவேன். 7 வருட உபத்திரவம், 3.5 ஆண்டுகால அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவம், 3.5 ஆண்டுகால சாத்தானின் உபத்திரவம். ஆக மொத்தம் 7 ஆண்டுகள் உங்களை அக்கினி குகையிலே உருக்குவேன் என்று சொல்லுகிறார். அதான் இங்கே உருக்குதல். புடமிடப்பட்ட பொன், நீ சுத்தமாய் புடமிடப்பட்ட ஒளி வீசுகின்ற பொன்னாக மாற வேண்டும். சுத்த பொன்னை எடுத்து வெயிலின் சூரியனுடைய வெளிச்சத்திலே வைத்தால் அது அந்த ஒளி சூரியனுடைய வெளிச்சத்தை அந்த சுத்த பொன் பிரதிபலிக்கும். நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஒரு கண்ணாடியை எடுத்து சூரிய வெளிச்சத்திலே, அந்த காலையிலே சூரிய ஒளி கதிர்கள் வருகிற அந்த கதிர்களிலே காண்பி. அந்த சூரியனுடைய ஒளிக்கிரணங்களை உள்வாங்குகின்ற அந்த கண்ணாடி அப்படியே பிரதிபலிக்கும், சூரியனை அப்படியே பிரதிபலிக்கும். ஒளி கண்களை கூசுகின்ற ஒளியாக. நடுப்பகலிலே ஒரு கார் வெயிலிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது என்றால் நீ எதிர் திசையிலே நின்று பார். உன் கண்கள் அந்த காரினுடைய கண்ணாடியிலிருந்து பிரதிபலிக்கிற அந்த சூரிய ஒளி கதிர்களின் அந்த காட்சி உன் கண்களை கூச செய்யும். இதுதான் உன் ரட்சிப்பின் ஒளி வஸ்திரம், பிரகாசிக்கிற வெண்வஸ்திரம். வெள்ளச்சியிலே இல்லை. அதை புரிந்து கொள். இதை நீ பெற்றுக்கொள்வதற்காக நீ புடமிடப்பட்ட பொன்னையும், நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன் அது உன் ஆத்துமா, பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அபலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் வேண்டும். புரியுதா? வெண்வஸ்திரங்களை யாரிடத்திலே வாங்கணும்? போதகர் இடத்துல இல்லை, ஊழியக்காரன் இடத்துல இல்லை, தீர்க்கதரிசியின் இடத்துல இல்லை, ஊழியக்காரன் இடத்துல இல்லை. புரியுதா? பணம் காணிக்க வாங்குறவன் இடத்துல அல்ல, ஆண்டவராகி மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நீ வெண்வஸ்திரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், வாங்கிக் கொள்ள வேண்டும். எதனால் வாங்க வேண்டும்? அவர் சொல்லுகிறார், நீ பார்வையடையும்படிக்கு, நீ உன்னை நீயே பார்ப்பதற்கு, உன் உள்ளான இருதயத்தை, உன் ஆன்மீக வாழ்க்கையை, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீயே சோதித்து பார்ப்பதற்கு, உன் ஆவிக்குரிய கண்கள், உன் மனக்கண்கள், உனக்கு குருடாகி போன உன் கண்கள், பிரகாசமுள்ள மனக்கண்களை நீ தேவனிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டிருக்கிறாயா?
அப்படின்னா நீ இப்போ யாரை பார்த்து சொல்ல மாட்ட? கொள்ளையடிச்சு 1,00,000 ரூபாய் காணிக்க வர்ற வைக்கிறவனை பார்த்து, திருடி மாதந்தோறும் 1000 ரூபாய் காணிக்க வைக்கிறவனை பார்த்து நீ பரிசுத்தவான் என்று ஆசீர்வதித்திருக்க மாட்டாய். அவன் திருடி கொண்டு வந்து காணிக்க வச்சிருக்கான், மதுபானம் விற்று கொண்டு வந்து காணிக்க வச்சிருக்கான், கொள்ளை அடிச்சு காணிக்க கொண்டு வச்சிருக்கான். அப்ப விபச்சார தொழில், தன் சரீரத்தை விற்று தோல் வியாபாரம் செய்து அவள் நாய் விற்ற பணம், விபச்சார தொழில் செய்து அந்த பணத்தை கொண்டு வந்து காணிக்க வைத்திருக்கிறாள் என்று உனக்கு தெரிந்திருக்கும். நீ வெளியே பார்க்கிறாய், அவன் கையில் இருக்கிற பணத்தை பார்க்கிறாய், அவன் ஆடம்பரத்தை பார்க்கிறாய். ஆனால் தேவன் உனக்குள்ளில் இருக்கிற உன் இருதயத்தை பார்க்கிறார். அந்த ஒரு ஏழை பெண்மணி, விதவை, ஏழை விதவை பெண், வயதானவள், காணிக்கை பட்டியலை காணிக்க போடுகிற போது 2 காசுகளை போட்டாள். அவர் கூர்ந்து கவனித்தார். ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் தங்கள் ஐஸ்வர்யத்திலிருந்து, தங்கள் சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பகுதியை பெருந்திரளாக போட்டார்கள். ஆனால் அந்த ஏழை விதவை 2 வெள்ளிக்காசுகளை மட்டும் போட்டாள். அவர் சொன்னார், இவளை மேலானவள், இவளை ஆபிரகாமின் குமாரத்தி, விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு பிள்ளை, இவள் விசுவாசி, இவள் தேவனுடைய மகள், தன் ஜீவனத்திற்கு, தன் வாழ்வுக்கு உண்டாயிருந்த அனைத்தையும் எல்லாவற்றையும் அந்த வெள்ளிக்காசுகளாக போட்டு விட்டாள் என்று சொன்னார். உனக்கு தெரியலையே எவன் காணிக்க வைக்கிறான்? நீ காணிக்கைகளாக வாங்கி கிறிஸ்துவின் பெயரால், பரிசுத்தாவியின் பெயரால், இயேசுவின் பெயரால் காணிக்கைகளை வாங்கி, ஊழியங்களின் பெயரால் காணிக்கைகளை வாங்கி குவிக்கிறாயே. உன் இருதயம், உன் மனக்கண்கள், பிரகாசமுள்ள மனக்கண்கள், உன் ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கிறதா? குருடாகி சொருகி போயிட்டு பின் எப்படி ஒருவனுடைய உள்ளத்தை பார்ப்பாய்? இது கிம்னாட்டிசம் அல்ல. மருத்துவ உலகில், விஞ்ஞான உலக மருத்துவ விஞ்ஞானத்தில் கிம்னாட்டிசம் என்று இருக்கிறது. ஆழ்மனதின் எண்ணங்களை கிரகித்து அறியக்கூடிய, வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி. அதுவல்ல இது. இது நீ நின்ற நிலையிலேயே நீ ஆவிக்குரியவனாக இருந்தால், நீ பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்கப்பட்டவனாக இருந்தால், நீ பரிசுத்தாவியினால் நடத்தப்படுகிறவனாக இருந்தால், உன் சபையில் இருக்கிற, உனக்கு காணிக்கை கொடுக்கிற அத்தனை பொய் சாட்சி சொல்லுகிற அத்தனை விசுவாசிகளையும் நீ ஆராய்ந்து பார்த்திருக்க வேண்டும். இவர்கள் அனைவரும் பொய்யர்கள் என்று தெரிந்திருக்க வேண்டும். உன்னை நீயே, உன் மனசாட்சியின் ஆழத்தை ஆராய்ந்து பார்த்திருக்க வேண்டும். உன் ஆத்மாவை குறித்து நீ அறிந்திருக்க வேண்டும். ஏன் நீயே பொய்யன், பொருளாசை, உன் இருதயம், உன் ஆத்மாவே பிரேத குழியா இருக்கிறது. நீ பரிசுத்த வேடம் போடுகிறாய். புரியலையா? அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ பார்வை அடையும் படிக்கு, அதாவது பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்கப்பட்டு, பிரகாசமுள்ள ஆவிக்குரிய மனக்கண்களால் நீ உன்னை பார்க்கும் படிக்கு, பிறரை பார்க்கும் படிக்கு, உன்னை பின்பற்றுகிறவர்களை பார்க்கும் படிக்கு, உன் தேவனாகிய கர்த்தரை பார்க்கும் படிக்கு. உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். உன் கண்களுக்கு என்ன பண்ணணும்? கலிக்கம். எது கலிக்கம்? என்ற கண்ணிலிடும் மருந்து, அதாவது தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். வானத்தில் இருக்கிற கிறிஸ்துவுக்கோ தூதர்களுக்கோ உனக்கு இருக்கிற ரத்தம் போல் ரத்தம் இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தம் போல் ரத்தம் இருக்காது, சிவப்பு நிறத்தில் இருக்காது. அவர்களுக்குள் ஓடுகிற ஜீவ தண்ணீர், ஜீவனின் ஆவி, ஜீவ தண்ணீர் வெண்மையாக இருக்கும், வெண்பனி போல் இருக்கும். அவர்களுக்கு மாமிச உடல் கிடையாது. அதனால் தான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து ஆவியானவராக வருகிற போது அவருடைய ரத்தம், அவருடைய சுத்த ஜலமாக வெண்பனி போல் இந்த பூமியில் பெய்யும். அந்த வெண்பனியாகி தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வெண்பனி போல் பெய்கிற போது, அதனால் அதை நீ பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த வெண்பனி போல் தெளிக்கப்படுகிற அந்த ரத்தத்தை நீ உன் ஆவிக்குரிய கண்களிலே, உன் இருதயத்தை அது ஊடுருவி பார்க்க செல்லுமானால், உன் மன குருடாகி சொருகி போன உன் மனக்கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அது பிரகாசமுள்ள மனக்கண்களாக மாறும். உன்னை நீ ஆராய்ந்து பார்ப்பாய், உன்னை நீ சோதித்து பார்ப்பாய்.
உனக்கு காணிக்கை கொடுக்கிறவர்களை, உன் நடுவில் வந்து பொய் சாட்சி சொல்லுகிறவர்களை, நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவர்களை நீ ஆராய்ந்து பார்ப்பாய். இல்லையா? டிசர்னிங் ஸ்பிரிட் இல்லையே, பகுத்தறியும் அறிவு உங்களுக்குள்ளே இல்லையே, செத்து போச்சு. குருடாகி போன மனக்கண்கள், பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு திறக்கும்படி தேவனிடத்திலே கேளுங்கள். அதற்கு கண்ணிலிடும் மருந்தாக, கலிக்கமாக கண்ணிலிடும் மருந்தாக தெளிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பெற்றுக்கொள் என்று சொல்கிறார். நான் திரும்பவும் மத்தேயு 22ஆம் அதிகாரத்திற்கு வருகிறேன். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இந்த கல்யாண வஸ்திரத்தை, இந்த ரட்சிப்பின் அலங்கார வஸ்திரமாகிய பிரகாசமுள்ள வெண்வஸ்திரத்தையும் பிரகாசமுள்ள மனக்கண்களையும் பெற்றுக்கொள்ளாதவர்களை, அதாவது போலியாக இவ்வுலகத்தின் வெண்வஸ்திரங்களை அணிந்து கொண்டு கல்யாண சாலைக்குள்ளே பிரவேசித்திருந்த மனிதனுக்கு என்ன சம்பவித்ததோ அதே தான் இன்றைய பக்தி வேட கள்ள கிறிஸ்தவ கூட்டமே. பணத்திற்காக அலைகிற, சம்பாத்தியத்திற்காக அலைகிற கிறிஸ்தவ ஊழியக்காரர்களே, அவர்களை பின்பற்றுகிற கள்ள கிறிஸ்தவர்களே, உங்களுக்கும் சம்பவிக்க போகிறது. அவர் சொல்லுகிறார், அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்தபடியே 14ஆம் வசனம், மத்தேயு 22:14, அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், இந்த பூமியில் இருக்கிற அனைத்து ஜனங்களும் 700 கோடிக்கு அதிகமான ஜனங்களும், 750 கோடிக்கு அதிகமான ஜனங்களும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். வேதாகம கணக்கீடுகளின்படி பார்த்தா 3 1 பங்கு, 3 பேருக்கு ஒருவர், 30 பேருக்கு 3 பேர், 100 பேருக்கு 33 பேர், 1000 பேருக்கு 330 பேர்.